எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, கணவன் மனைவி என்கிற அந்த நல்ல உறவே குடும்பத்தினுடைய அத்திவாரம் என்கிற ஒரு கருப்பொருள் இல்லை, ஒரு சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். குடும்பம் என்கிற ஒரு விஷயம், ஒரு திருமணத்தின் மூலமாக ஒரு கணவன் மனைவியாக அவங்க சேர்ந்து வாழ்ந்து அவங்க குழந்தைகள் பெற்று அவங்க குடும்பமாக வாழ்ந்து அப்படியே ஒரு குடும்பம் மலர்ச்சி பெறுது. அந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கிறதுலேயும் ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம தமிழ்லையே என்ன சொல்லுவோம்னு சொன்னா, திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்ன்னு சொல்லுவாங்க. நாம வாழ்றதே 50-60 வருஷம், அதுலேயும் கல்யாணம் முடிக்கிறதே 20-25 வயசுல, மிச்சமா இருக்க போறதே ஒரு 30-40 வருஷம். ஆனா திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்ன்னு சொல்றாங்க. அதுல நிஜமான விஷயங்கள் இருக்குது, உண்மையான தத்துவங்கள் இருக்கு. ஏன்னா நாம மரணித்தாலும் நாங்க கொடுத்த பயிற்சி ஊடாக நாம வளர்த்த பிள்ளைகளூடாக நம்முடைய வாரிசு தொடங்கி நம்முடைய விலாசம் இந்த பூமியில இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மரணிச்சாலும் நம்மளோட விலாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால 1000 இல்லை, அதுக்கு மேலேயே சொல்லிட்டு போகலாம். ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம்தான். நிறைய விஷயங்கள் தமிழ்ல அந்த காலத்திலேயே சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. அது இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம்தான். சொல்லுவாங்க, நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்றாங்க. அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருந்தா தான் ஒரு தாயை பார்த்து ஒரு பிள்ளையும் ஒரு தகப்பனை பார்த்து ஒரு மகனும் என்ன செய்வாங்க, தன் வாழ்க்கையை எடுத்துக்குவாங்க. எப்பவுமே எல்லாருக்கும் ஹீரோ தன்னுடைய வாப்பா உமா வந்தார். வாப்பா உமா எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நடத்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன செய்யப்படுறாங்க, பார்த்துக்கிறாங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளுமே நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெளிவான சிந்தனையோடு பிறக்கிறது. இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாகும், அதை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது பெற்றோர்களை தான்ங்கிறாங்க. இப்ப பெற்றோர்கள் என்கிறது எப்படி நல்ல முறையில் அமையுதோ அதை வச்சுதான் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படும். ஒரு 100% அப்படித்தான் இருக்கும். ஒரு சிலது நபிமார்களுடைய பிள்ளைகளை இஸ்லாத்துக்கு வராம இருந்துதான் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல கண்ணான். ஆனா ஒரு சிலது விதிவிலக்காக இருந்தாலும் பெரும்பாலும் அந்த பெற்றோர்களை பின்பற்றி வாழக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல ஒரு வழிமுறையை அந்த பெற்றோர்கள்ட்ட இருந்து எடுக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக பேசும்போது ஆண்பால்ல தான் பேசுவாங்க. பொதுவானது அதுதான், பெரும்பான்மை ஆண்பால்ல இருக்கிறதுனால ஆண்பால்ல தான் பேசுவாங்க. உதாரணமா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல அகீமுஸ்ஸலாங்கிறான். அந்த அரப மொழிபெயர்த்தா ஆண்களே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கன்னு தான் அதுல இருக்கும். ஆனா அது பெண்களுக்கும் தான். இது எல்லா மொழி வழக்கிலையும் உள்ள ஒரு விஷயம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கரண்டை கட்டாக்கிட்டான்னு தான் சொல்லுவோம், கட்டாக்கிட்டாள் என்று சொல்ல மாட்டோம். அந்த சுவிட்சை ஒரு பெண் கூட ஆஃப் பண்ணிருக்கலாம், அந்த சுவிட்சை ஒரு பொம்பளை வந்து என்ன செய்யலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம சொல்லும் போது ஒரு ஆண்பால தான் சொல்லுவோம், எப்படி செய்திருக்கிறான் என்று தான் சொல்லுவோம். இது இந்த மைக்கு தயாரிச்சது ஒரு பெண்ணா கூட இருக்கலாம், நம்ம சொல்லும் போது எப்படி மேட் பண்ணிருக்கிறான் என்று சொல்லுவோம். பெரும்பான்மை ஆண்பால இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற விஷயமா ஆணுக்கு சொன்னாலும் அது பெண்ணுக்கு சொன்னதான். என்னன்னு சொன்னா, துன்கஹுல் மராலி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுறா. 4 விஷயத்துக்காக ஒரு திருமணம் முடிக்கப்படுறா ஒரு பெண். லி ஜமாலிஹா, அவ அழகா இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒலி ஹசபிஹா, அவ நல்ல வம்சம் உயர்ந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒலி மாலிஹா, அவ நல்ல வசதியா இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுறது. அதே மாதிரி ஒலி தீனிஹா, மார்க்கம் உள்ளவள் அப்படிங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுறா. ஃபலுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக்குங்கிறாங்க. நீ மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சுக்கோ, இல்ல தரிபத் யதாக், இல்லைன்னா உனக்கு கை நாசம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இப்ப முக்கியம் கவனிக்க வேண்டியது மார்க்கம் இருக்குதான். அந்த மார்க்கம் இருந்து அழகும் இருந்தால் நம்ம 2 பாக்கியம், அந்த மார்க்கவும் அழகும் இருந்து நல்ல அந்தஸ்தும் இருந்தால் 3 பாக்கியமும் கிடைச்சிட்டு, அதோட நல்ல வருமானமும் சொத்துக்களும் இருக்குதுன்னு சொன்னா 4 பாக்கியமுமே கிடைக்குது. ஆனா எது இருக்கக்கூடாது, எது முக்கியமா கவனிக்கணும்டா மார்க்கம். இந்த மார்க்கத்துல
ரொம்ப கவனமாக இருக்கணும். இது பொதுவாக ஆண்கள் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சொன்னாலும் அது பெண்களுக்கும் ஆணை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதுதான் சட்டம். நம்ம மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம என்ன தொழில் பண்றாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்கள்ட்ட என்ன அகீதா இருக்குதுங்கிறத நாங்க பார்க்கணும். சில திருமணம் முடிச்சு குழந்தையும் பெற்றதுக்கு பிறகுதான் தெரிய வருது எடுத்த மாப்பிள்ளை ஷியா கொள்கையில இருக்கிறான் அல்லது அத்வைத கொள்கையில இருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. ஏமாந்துடுறாங்க. என்னமோ அவன் தொப்பி வச்சுக்கிறான், தாடி வச்சுக்கிறான், அவன் பள்ளிக்கு போறான், தொழுறான், ஆனா உண்மையில் அவனுடைய கொள்கை அத்வைதமாக இருக்கும். அகீதாவுல ரொம்ப பெரிய ஒரு வழிகாட்டுல இருக்கக்கூடிய சில கொள்கைகள் இன்னைக்கு இருக்குது. சில கொள்கைகள் இருக்கு. நீங்க இங்க வந்தது பிறகு அகீதா கிளாஸ்கள் எடுத்தது பிறகுதான் தெரியும் ஊர்ல நாம எவ்வளவு மூடத்தனமான எவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான விஷயத்த கலாச்சாரம் என்ற பேர்லையும் நம்முடைய பண்பாடுகள் என்ற பேர்லையும் செஞ்சுட்டு இருக்கிறோம்ன்றது அரபு நாடுகளுக்கு வந்தவங்களுக்கு லேசா தெரியும். அதை இங்க விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப லேசா இருந்திருக்கு. அப்ப கண்டிப்பா அகீதா எப்படி இருக்குது, கொள்கை எப்படி இருக்குது, மார்க்கம் எப்படி இருக்குன்றது மாப்பிள்ளையிலையும் பார்க்கணும், பெண்ணிலையும் பார்க்கணும். ஒரு சிலர் திருமணம் முடிக்கிறதுல என்ன செய்யறாங்கன்னா அழகை மட்டும் பார்த்துட்டு போறாங்க. அந்த அழகு உன்னுடைய ஒரு சில நாட்களுக்கும் ஒரு சில இரவுகளுக்கும் அழகா இருக்கு. உன்னுடைய குழந்தைய பெற்று உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்லா இருக்குமா, உன்னுடைய மார்க்கத்துக்கு சரியா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா அது இல்லை. அப்ப கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு பொருத்தமா இருக்குதான்னு பார்க்கணும். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு கணவன் மனைவிய உவமைகளோட என்ன சொல்றான்னு சொன்னா ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன அப்படிங்கிறான். அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்க அவர்களுக்கு ஆடை அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் ஒரு உதாரணத்தை வீணுக்காக சொல்ல மாட்டான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் ஒவ்வொன்றிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எந்த வகையிலையும் வீண் போகாது. அல்லாஹ் தஆலா ஆணை பெண்ணுக்கு ஆடையாகவும் ஒரு பெண்ணை ஆணுக்கு ஆடையாகவும் உதாரணம் சொல்றான். இப்ப ஆடை விஷயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ங்கிறத எடுத்தாலே ஒரு பெண்ணை எடுக்கிற எப்படி ஒரு மாப்பிள்ளை எடுக்கிற எப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துருக்கு. ஒரு சிலர் வேறு கலாச்சாரத்துல பெண் எடுப்பாங்க. அவ வேறு ஒரு நாடு, வேறு ஒரு மொழி, வேறு ஒரு கலாச்சாரம் நமக்கு செட் ஆகிட்டு எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வந்தா உனக்கு அவ பொண்டாட்டி இருப்பா. நீ அவளை நாட்டுக்கு கூட்டிக்க அந்த உங்க உமா அப்பாவோட உங்க அப்பா அம்மாவோட பேச முடியுமா? அவளால முடியாது. உன் குடும்ப உறவுகளை பேண முடியுமா? இல்ல. உன்னுடைய இஷ்டத்துக்கு அவ சமைப்பாவா? அவளுடைய உடுப்பு கலாச்சாரம் உனக்கு சரியா இருக்குமா? எல்லாமே பொருத்தப்பாடு இல்லாம போய் கடைசியில வெறுத்து போய் என்ன செய்யறது, எப்படி இதை டிவோர்ஸ் பண்றதுங்கிற யோசனை மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்றான்னு சொன்னா ஒரு மனைவி உனக்கு ஆடை, ஒரு கணவன் உனக்கு ஆடை என்று பெண்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம ஆடை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம ஒரு உடுப்பு வாங்க போனா நம்ம எப்படி போறோம்? இந்த உடுப்பை வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க போய் சாய்ஸ் பண்ணும்போது முதல்ல நாம கவனிக்கிறது நம்முடைய கலாச்சாரத்துக்கு இந்த உடுப்பு ஒர்க் அவுட் ஆகுமா, அதுக்குள்ள வெறுமா ஆண்டுதான் நம்முடைய நம்ம முஸ்லீம் இருந்துக்கு ஒரு ஹாம்காட் டிஷர்ட்டோடைய ஒரு முடங்காலுக்கு மேல ஒரு ஒரு கல்சனுடைய ஒரு ஜம்பியோடைய நம்ம வெளியில போக மாட்டேங்கிறோம். அல்லது அதுல ஒரு உருவப்படம் இருக்கு, ஒரு சாமி படம் இருக்குது, என்ன அதுல ஒரு வேற ஒரு ஆலயத்துல படம் இருக்குதுண்டா, நான் ஒரு முஸ்லீம்பா, நான் உடுக்கிற மாதிரி எடுத்து போடுன்றோம். நம்ம முதல்ல உடுப்பு எடுக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் அதுல நம்முடைய கலாச்சாரம் சரியா இருக்குதான்னு காவி உடுத்துக்க மாட்டோம். வேறு மதத்தை பிரமுகப்படுத்துற மாதிரியான கலர்களையோ டிசைனையோ நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்முடைய கலாச்சாரத்துக்கு இது சரி வருமாங்கிறத எடுப்போம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஊர் நிலைமை, நம்முடைய கிளைமேட் எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுப்போம். கூல் கிளைமேட்ல இருந்து மென்மையான ஒரு உடுப்பு எடுக்க மாட்டோம். அப்ப சூடான இடத்துல கோட்டு சூட்டு போட்டுக்க மாட்டோம். இதை போட்டுட்டு சும்மாவே வேறுத்து விழுவுது, இதை யாரு போடுறது அப்படி என்றுவோம். அப்ப நம்ம ஊரு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வருமானம் இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதை மெயின்டைன் பண்றதுக்கு என்னட்ட வசதி இருக்குதா, என்னால் இதை போட்டுட்டு நான் வேலை செய்ய முடியுமா, என்ற தொழில் என்ன, என்ற டியூட்டி என்ன, அதுக்கேற்ற மாதிரி நான் உடுப்பு எடுக்கணும். இந்த உடுப்பை போட்டா குனிஞ்சு நிமிரவே முடியாது, இதை போட்டா தூசு கூட படக்கூடாது, இதை போட்டா கைய கழட்ட முடியாது, இதை போட்டு நான் என்ன வேலை பண்ண, நான் விவசாயம் பண்றேன்னா. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா நம்முடைய மதத்தை பிரமுகப்படுத்தி நம்முடைய வருமானத்தை எல்லாம் அதுக்குள்ள எடுத்து நம்முடைய வேலை வாய்ப்புகள் நம்முடைய கிளைமேட்டை எல்லாம் அதுக்குள்ள சிந்திச்சு இதுக்கேற்ற மாதிரி ஒரு உடுப்பு இருக்குதா, அது என்னை விட பெருசாகவும் இருக்கக்கூடாது, என்னை விட சிறுசாகவும் இருக்கக்கூடாது, எனக்கு தகுதியான உடுப்பாக அது இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க உடுப்புல பார்ப்போம் இல்லையா? இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹுன்ன லிபாசுல் லக்கும்ங்கிறான். இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகள்,
அப்ப பெண்ணை நீ எடுக்கும்போது, ஒரு ஆடை எடுக்கும்போது எதை முதல் கவனிப்ப? நீ உன்னுடைய கலாச்சாரத்தை கவனிப்ப. அப்ப உன்னுடைய கலாச்சாரத்துல இருந்து ஒரு பெண் எடு. உன்னுடைய நிலைமை, உன்னுடைய வருமானம், உன்னுடைய கிளைமேட், இதுக்கு இந்த உடுப்பு சரி வருமான்னு பாக்குற. அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய இடத்துக்கு, உன்னுடைய படிப்புக்கு, உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய வருமானத்துக்கு இவளை எடுத்தா என்னால என்ன செய்ய முடியும், வாழ முடியுமெண்டா அதை நீ எடுத்துக்கோ. உன்னுடைய வருமானம் ஒரு 4 மாசத்து வருமானம் அவளுடைய ஒரு காலை சாப்பாடு, நீ கல்யாணம் பண்ணி எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏழுமா முடியுமா? நாம சாப்பிடுற ரொட்டியை கொடுத்து அவளுக்கு தான் இறங்காது, அவளுக்கு அது முடியாது, காட்டுருவாள். இதென்ன இது அப்படி என்றுவாள். அப்ப பேருக்கு கல்யாணம் முடிச்சு 4 பேருக்கு காட்டுறதுக்காக நம்ம கல்யாணம் முடிக்க கூடாது. நம்ம வாழணும்ங்கிறத நாங்க என்ன செய்யணும், சிந்திக்கணும். சிம்பிளா அழகா சொல்லிட்டான். திருமணம் என்பது ஒரு கல்யாணம் என்கிறத அழகா சொல்லிட்டான். மனைவி உங்களுக்கு ஆடை, நீங்க அவர்களுக்கு ஆடை என்று அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறான். எனவே மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதும், ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போதும் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கம் உள்ளதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிச்சு அந்த திருமண ஒப்பந்தத்துக்குள்ள நாங்க நுழையணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல ரொம்ப பெருசு மார்க்கம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல 221வது வசனம், 220, 221வது வசனத்துல சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் என்ன செய்ய மாட்டான், திருமணம் முடிக்க மாட்டான். அவள் ஆச்சரியப்படுத்தும் அழகான ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் சரி, அவளை விட ஒரு அடிமை பெண் உனக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான ஒரு பெண் ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆணை திருமணம் முடிக்க மாட்டான். ஒலவ் அஅஜபஹுன், அவர்களுக்கு இவர் ஒரு ஒலவ் அஅஜபக்கும், உங்களுக்கு அவள் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அழகனாக அவன் இருந்தாலும் சரி, அதை விட ஒரு அடிமையான ஒரு மூமின் உனக்கு சிறந்தது. ஒரு அழகான ஒரு காவிரை விட ஒரு அடிமையான ஒரு மூமின் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுல சொல்லி காட்டுறான். அப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், திருமணத்துல ஈமான், அகீதா இது இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் என்ற பேர்ல என்ன நடக்கண்டா, ஒன்றா ஒர்க் பண்ண, ஒரு கம்பெனில வேலை செஞ்ச, ஒரே ஸ்டாஃப், ஒரு காலேஜ்ல படிச்ச, நம்ம நல்லா பழகின என்கிற பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ண போறேன் ஒத்தக்கால நிக்கிறாங்க, அல்லது கல்யாணம் பண்றாங்க, உனக்கு ஒண்ட மார்க்கம் எனக்கு எந்த மார்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காதலுக்கு மதம் இல்லையாம், காதலுக்கு சாதி இல்லையாம் அப்படிங்கிறாங்க. அது காதல் என்னமோ அது ஒரு விபச்சாரம் தான். அது நம்ம காதல புனிதம் என்று இந்த படங்களும் கதைகளும் சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிறது, காதல் என்று நாம வச்சுக்கிற கன்செப்ட் ஒரு விபச்சாரம் தான். காதலிக்கணும், மனைவியை காதலிக்கணும், கணவனை காதலிக்கணும். ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 31வது வசனத்துல சொல்லி காட்டும் போது, வலா தஹ்தஅன பில் கவுல், பெண்களே நீங்க அந்நியர்களிடம் குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மர்த், எவன் உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்குவான் அப்படிங்கிறான். எப்படி குலைஞ்சு பேசுறது, நம்ம எப்படி இன்னொருத்தனை காதலிக்கிறது, இன்னொருத்தியோட பேசுறது? முஸ்லீமா இருந்தாலே பேசிட்டு இருக்கிற தப்பு. அப்ப காபீரா இருந்தா, முஸ்லிம் இல்லாதவர்களாக இருந்தா எப்படி நாம பேச முடியும்? அறவே அது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். காதலிக்கிறது தப்பு இல்ல, காதலிங்க, மனைவியை காதலிங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா காதலிங்க, தாயை காதலிங்க, தகப்பனை காதலிங்க. நம்ம அந்த காதல், அந்த லவ்ங்கிற ஒரு வேர்டை வேறொன்றுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சில நல்ல சொற்கள் தவறான ஒரு பிரயோகத்துல பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. லவ் அப்படிங்கிறது நேசிக்கிறது. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லவ் பண்ணணும், நேசிக்கணும். வெள்ளக்காரனை பாத்தீங்கன்னா தூங்க போகும்போது ஐ லவ் யூ என்று மம் என்று சொல்லிட்டு போவான், ஐ லவ் யூ டாடா என்று சொல்லிட்டு போவான். ஐ லவ், நான் ஒண்ணு நேசிக்கிறேன். அப்ப ஒரு மகனை ஒரு தகப்பன் தூங்கும் போது முத்தம் விட்டுட்டு ஐ லவ் யூ செல்லம் என்று சொல்றான் இல்லையா? அதுதான் அந்த உண்மையான அர்த்தம். லவ் என்றாலே நாம என்னமோ ஒரு அந்நிய பெண்ணிடம் வைக்கிறது அல்லது ஒரு அந்நிய ஆணிடம் வைக்கிறது என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்த அது விபச்சாரம், அது லவ் கிடையாது, அது ஜினா. ஆனா ஒரு கணவன் மனைவிய, ஒரு மனைவி கணவனை, ஒரு பிள்ளை பாப்பா உமாவை, ஒரு வாப்பா உமா பிள்ளைகளை லவ் பண்ணணும், நேசிக்கணும், விரும்பணும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதே தவிர, அந்நியர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அஜ்னபிகளோடு
தனித்திருக்கிறது பேசுறதே கூடாது என்று இருக்கும்போது காவிரான ஒரு பெண்ணை, காவிரான ஒரு ஆணை நாங்க உள்ளத்தால் ஒன்று சேர்ந்துட்டோம். மதம் எங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. அவர் இஷ்டப்படி அவரை கடவுளை வணங்குவார், நான் என்ற இஷ்டப்படி நான் என்ற கடவுளை வணங்குவேன். ஆனா கல்யாணம் பண்ண போறேன் என்றால் மொத்தத்துல நீ முஷிரிக் ஆயிட்ட. நீ பேருக்கு தொழுதாலும் சரி, சக்காத்து கொடுத்தாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நீ சேர்ந்து வாழ்றது ஒரு மூமின் அல்லாத இன்னொருத்தனாக இருந்தாலும், இந்த நாடு உனக்கு கணவன் மனைவி என்கிற எழுத்து மூலம் சர்டிபிகேட் தந்தாலும், இஸ்லாமிய சட்டப்படி நீ விபச்சாரத்துல இருக்கிற, உன்னால கணவன் மனைவியா வாழ முடியாது. அவன் ஒரு கொள்கையில ஒன்றுபடாம நீ எப்படி அவங்களை நேசிக்க முடியும்ங்கிறத நாங்க பார்க்கணும். சூரா அல் முஜாதலா 22வது வசனத்துல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய எவருமே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நபியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அவர்கள் சொந்த உறவினர்களாக சகோதரர்களாக இருந்தாலும் நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் முஜாதலா 22வது வசனத்துல சொல்லி காட்டுறான். முடியாது. முஸ்லிம் இல்லைன்னு சொன்னா பெற்றோர்களாக இருந்தாலும் உபகாரம் செய்யலாம், உதவி செய்யலாம், மனசுல தூக்கி வைக்க முடியாது. ஏனென்றா நாம நேசிக்கிற அல்லாஹ் அவர் நேசிக்கல. பாப்பா அம்மாவை திட்டினவனையே கூப்பிட்டு நாம ஒரு டீ கொடுக்க மாட்டேங்கிறோம். எங்க பாப்பாவை ரோட்ல வச்சு திட்டினே மூஞ்சில முழிக்காதன்றோம். அல்லாஹ் ரசூலையே திட்டுறவனை கூப்பிட்டு தோளை கை போட்டு உறவு பண்றதா இருந்தா நம்முடைய ஈமானை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. என்ன ஈமான் நம்முடைய ஈமான்? என்ன டூப்ளிகேட்டா நடிக்கிறோமா நாம என்று பார்க்க வேண்டியிருக்குது. அப்ப நான் அல்லாஹ் ரசூலை எல்லாத்தையும் விட நேசிக்கணும். புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்தல் ஈமான். 3 விஷயம் யார்கிட்ட இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை அறிவார். ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நமக்கு எல்லாத்துக்கும் மேல, அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாமே. இன்னொன்றை நீ நேசிப்பது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இது 2வது. நம்ம மனைவியை நேசிக்கிற அல்லாஹ்க்காக. ஏன்னா அவ தொழல அடி தூக்கி போட்டுட்டு போகும். அல்லாஹ்க்காகத்தான் நான் நேசிச்சேன், நீ அல்லாஹ்வை தொழல வெளியாகு, நான் உன்னை தலாக் பண்ண போறேன்றோம். நம்ம ஒரு நண்பனை ரொம்ப நேசிக்கிறோம், அவன் வட்டி கொடுக்கல் வாங்கல இருக்கிறான், உன்னுடைய உறவு முறிஞ்சு போச்செங்கலாம். அல்லாஹ்வுக்காகத்தான் எல்லாத்தையும் நேசிக்கணும். நம்ம ஓடக்கூடிய வாகனம் இருந்தாலும், வசிக்கக்கூடிய வீடாக இருந்தாலும், செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும், இது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. இந்த தொழிலுக்கு போறேன்னா தாடியை வலிச்சிட்டு வா, தொழுகைக்கெல்லாம் உனக்கு டைம் தர மாட்டேங்கிறான், தொழில நீயே வச்சுட்டு போ, எத்தனை கோடி நீ தந்தாலும் எனக்கு வேணாம் என்று சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப 2வது அல்லாஹ்வுக்காகத்தான் அடுத்ததை நேசிக்கணும். 3வது குஃப்ரு என்பது திரும்ப வர்றது. நம்ம ஈமான் கொண்டுட்டோம், ஈமான் கொண்டதுக்கு பிறகு திரும்ப குஃப்ருடைய ஒரு விஷயம் வர்றது நெருப்புல போட்டு எரிக்கிறத விட வெறுப்பா இருக்கணும். அதாவது ஒரு தொழுகை மிஸ் பண்ணா நம்ம குஃப்ருல இருக்கிறோம். ஏன்னா மன் தரக்க ஸலா ஃபகத் கஃபரங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை விட்டால் அவர் குஃப்ருடைய செயலை செஞ்சிட்டார். அப்ப குஃப்ருடைய ஒரு செயல், ஐயோ தொழுகை மிஸ் ஆகுது, நான் தொழலங்கிறது நம்மள பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயமா இருந்து தப்பிச்சு ஓட பாக்குற மாதிரி இருக்கணும். ஓடி போய் தொழணும். 4 பேர் பாக்குறாங்க, சந்தையில நிக்கிறோம், சந்தையில நிக்கிறோம், ரோட்ல நிக்கிறோம், விமானத்துல போயிட்டு இருக்கோம், எல்லாரும் திரும்பி பார்க்கட்டுமே. உன்னை பத்த வச்சா எல்லாரும் பாக்குறாங்கன்னு சும்மா நிப்பியா? நீ இருக்கிறதையெல்லாம் கலட்டி எறிஞ்சிட்டு ஓட மாட்டேன், மானத்தை எல்லாம் கவனிப்பியா நீ? அப்போ ஒரு நெருப்புல போட்டு எரிக்கிறத விட வெறுப்பான ஒரு விஷயமாக இருக்கணும் மீண்டும் குஃபுர்ல போறேங்கிறது. அப்ப ஒரு குஃபுர்ல இருக்கிற ஒருத்தரை எப்படி மனைவியா ஏற்றுக்கொள்றது, எப்படி கணவனா ஏற்றுக்கொள்றேங்கிறது அங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய மார்க்கம் என்ன, நம்ம குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு தாயத்தேரம்ங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே அந்த பருவத்துல எனக்கு ஒரு நல்ல கணவன தேரம் என்றுதான் நினைக்கிறோமே தவிர நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன தேரம்ங்கிறத மறந்துடுறோம். நான் அவளை லைக் பண்றேன், விரும்புறேன், நான் அவளை நேசிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணியே ஆகுவேன் என்று ஒத்த கால நிக்கிறோமே தவிர நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு தாயத்தேரம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போறோம். அப்போ ஒரு பெரியார் மரணிக்கும் போது பிள்ளைகள்கிட்ட நசியத்து சொன்னார், மக்கள், நான் மரணிக்கும் போது உங்களுக்காக என்னிடத்தில் எந்த சொத்தையும் விட்டுட்டு போகல, ஆனா உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கிறேன், ஒரு நல்ல தாயை உங்களுக்கு தந்துட்டு போறேங்கிறார். அப்ப ஒரு மனைவிங்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாய், அந்த நல்ல தாயை தேர்ந்தெடுக்கணும். எனவே திருமணம் என்பது ஒரு கணவன் மனைவியாக நம்ம சேர்ந்து வாழ்ந்துதான் நம்முடைய உருவாக்கத்தை உருவாக்கி நம்முடைய குடும்பத்தை வளர்க்க போறோம். அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்ல மார்க்கமுள்ள பெண், மார்க்கமுள்ள ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவி, இவங்க சேர்ந்து வாழும் போதுதான் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நீடிக்கக்கூடியதாக இருக்கும். காசு பணம் இருந்தா நல்லா, இல்லைன்னாட்டி கூட நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். காசு பணம் நல்ல குடும்பத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருப்பொருள் கிடையாது. எல்லாருமே வசதியா வாழல. சுலைமான் நபி மாதிரி எல்லா நபியுமே இருக்கல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம
என்ன கல்ல வயிற்றுல கட்டிக்கிட்டு காஞ்சி போன ஈச்சம்பழத்தை புறக்கி திண்ட முகமது நபி மாதிரி நபிமார்கள் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. அங்க கவனிக்கப்படக்கூடியது மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட நல்ல வசதியையும் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஈமான் என்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்ட துஆ, யா முகல்லிபல் குலூப் ஸபித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவவனே என்ற உள்ளத்தை உண்ட மார்க்கத்துல உறுதியவை நாயனே என்றுதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. இருக்கும் இல்லாம இருக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்போம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் எனக்கு நல்லதை தா என்று நம்ம கேட்கிறோம். நல்லதை கேட்கிறோம், நல்ல பொருளாதாரத்தை, செல்வத்தை, செழிப்பை நம்ம கேட்கணும். ஆனா ஈமான் இருந்துகிட்டு அது இருக்கணும். ஈமான் இல்லாம அதெல்லாம் இருந்து வேலை இல்லை. அப்ப முக்கியம் ஒரு கணவன் மனைவி மார்க்கம் உள்ளவர்களாக இருந்துட்டு போகணும். அடுத்தது இந்த திருமணத்துல நாங்க ஓதக்கூடிய ஒரு துஆவினுடைய அர்த்தத்தை கூட பாருங்க. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். இதான் நம்ம கல்யாணத்துல ஓதக்கூடிய துஆ. மாப்பிள்ளைக்கு ஆண்களும் மணமகளுக்கு பெண்களும் இந்த துஆவை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக், உனக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, உன்னை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் நலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இதான் இந்த துஆவுடைய அர்த்தம். இந்த துஆ பிரதிபலிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். ஒரு கணவன் மனைவி நல்லதுல ஒன்று சேரணுமே தவிர பாவமான விஷயத்துல ஒன்று சேரக்கூடாது. ரெண்டு பேருமா பிளான் பண்ணி வட்டிக்கு கடன் எடுக்க கூடாது. ரெண்டு பேருமா பிளான் பண்ணி ஒரு பாவத்தை முடிவெடுக்க கூடாது. ஒரு ஆளு தவறு செய்யும் போது இன்னொருத்தர் ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். அது வத்தவாஸோ பில் ஹக் வத்தவாஸோ பிஸ் ஸப்ர். அப்ப கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தகப்பன் ஒரு கணவன் தவறுக்கு போறான், பொருளாதார சிக்கல், இவன் ஏதோ வட்டிக்குள்ள கை வைக்கிறாங்கிறது மனைவிக்கு தெரிஞ்சா அவர் குடும்ப தலைவர் என்ன வேணா செஞ்சுட்டு போகணும், எங்களுக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. தன் கணவனை பாதுகாக்கக்கூடிய மனைவியாக இருக்கணும். ஒரு மனைவி தப்பு பண்றான்றால் ஒரு கணவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். தொழுகை இல்லை என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே அன்னைக்கு முடிவெடுத்தே ஆகணும், லேட் ஆகக்கூடாது. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எல்லாம் நல்லதான் மௌலவி, என் பொண்டாட்டி தொழ மாட்டேங்கிறா, எப்ப இருந்து 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் போல 10 நிமிஷத்திலேயே நீ முடிவெடுத்திருக்கணும், நீ தொழ போறியா இல்ல தலாக் பண்ணையான். இந்த வக்து தொழல, அசர் தொழலையா, மகரிக்கு இடையில நீ தொழு ஆகணும். இல்லையா மகரிபோட நம்ம தலாக்கு ஸ்டார்ட், கவுண்டிங் ஸ்டார்ட், 3 மாசம் இதாயிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கணும். எத்தனையோ விவாகரத்து கேசுகள் கோர்ட்ல போய் நிக்குது. அது சரியில்லை, இது சரியில்லை, காணி வண்டி தரல, வாகனம் வண்டி தரல, சீதனம் தரல, கைக்கூலி தரலண்டு எங்கேயாவது ஒரு கேஸ் உருப்படியா போய் நின்றுக்குமா? என் பொண்டாட்டி தொழ மாட்டேங்கிறான், எனக்கு இது வேணான்னு எவனாவது போய் தலாக் பண்ணிக்கானா? என் புருஷன் தொழ மாட்டேங்கிறான், இந்த புருஷன் எனக்கு வேணாமண்டு எவளாவது போய் ஃபசகு வச்சிருக்கிறாவா, ஹுலா கொடுத்திருக்கிறாவா? இல்லையே. இதை செய்யணும். இந்த மார்க்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணத்துக்கு பிறகும் அவங்க நல்ல விஷயத்துல ஒன்று சேரக்கூடியவங்களாக இருக்கணும். மார்க்க விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல குடும்பம் உருவாகும். அதுல இருந்து பிறக்கிறது தான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராட பிள்ளட தலையை தடவினா கண்ட பிள்ளை தானே வளரும் என்று சொல்லுவாங்க. இந்த பழமொழியை வச்சுட்டு சில தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அனாதைகளை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு வரல அந்த பழமொழி. ஊராட பிள்ளட தலையை தடவினால் தந்த பிள்ளை தானே வளரும்டா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம திருமணம் முடிச்ச பொண்டாட்டி ஊராட பிள்ளை. ஒரு தகப்பன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொன்ன ஒரு வசியத் அது. மகன் எவ்வளோ ஒரு பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி தந்திக்க, அது ஊரான் பெத்த பிள்ளை. அந்த பிள்ளை தலையை தடவி நல்லா வளர்த்துட்டேன்னா உன் பிள்ளை அதுகிட்ட தானா நல்லா வந்துடும் அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டிய நல்லா வச்சுக்கிட்டா நம்ம பிள்ளை நல்லா வளரும். ஏன்னா அங்கதான் வளர போகுது. ஏன்னா எப்பவுமே ஒரு பிள்ளை மேக்சிமம் மொழியில இருந்து தன்னுடைய பிஹேவியர் வரைக்கும் எடுத்துக்கிறது உம்மா கிட்ட இருந்துதான். பேசுற மொழிய கூட யாருமே தகப்பன் மொழி என்று சொல்றது இல்லை, தாய்மொழி என்றுதான் சொல்றோம். நம்ம பெத்த உடனேயே அம்மா இறந்து போயிருந்தாலும் அந்த பிள்ளை பேசுற மொழிக்கு பேரு தாய்மொழி தான். காரணம், அந்த மாடு போற வழியில தான் கயிறு போகும் என்று சொல்லுவாங்க. அம்மா என்கிறது தான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். அந்த பிள்ளைய மடியில வச்சுக்க அந்த தாய் பேசுற பேச்சுக்கள், அந்த தாயினுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய இமோஷன்ஸ், இதெல்லாத்தையும் தான் பிள்ளை கவனிக்குது. எனவே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது நம்முடைய மனைவி எப்படி இருக்கிறா, மார்க்கத்துல கவனமா இருக்கிறாவா, இந்த 5 நேரம் தொழுறாவா, குர்ஆன் ஓதுறாவா, இஸ்லாத்தோடு இருக்கிறாவா, நல்ல சிந்தனைகளோடு இருக்கிறாவா என்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏண்டா அதுதான் நம்முடைய குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர்ல இருந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் வரைக்கும் நல்லா இருந்தா தான் நம்ம பிள்ளையை சேர்த்துடுவோம். அது நம்முடைய மனைவி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எனவே கணவன் மனைவி என்கிறவங்கள்ட்ட முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காத்திரமான ஒரு விடயம்,
அங்க நல்ல மார்க்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். இப்ப இந்த கணவன் மனைவி என்கிறவங்களுக்கு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள், இது 1000 பயான்ல 1000 ஜும்மாவுல நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த குடும்பம் சந்தோஷமா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உண்மையில் இந்த தலைப்புக்கு 1 மணி நேரம் போதாது. இருந்து நான் அந்த நேரத்துக்குள்ள கொஞ்சம் வேகமா கொஞ்சம் விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் ஸ்பீடா பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது ஒரு கணவன் மனைவி என்கிறதுக்குள்ள சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். முதல் விஷயம், இந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய உரையாடல். அந்த உரையாடல்ல ஒரு அழகான வார்த்தை பிரயோகம் இருக்கணும். எப்பவுமே பாசிட்டிவா பேசக்கூடிய பழக்கம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நெகட்டிவான பேச்சை நம்ம முழுக்க அது புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டுமில்ல, பிள்ளைகள்கிட்டையும் தான், மற்றவங்கள்ட்டையும் தான் நெகட்டிவான பேச்சை நாம ரொம்ப ரொம்ப தனிச்சிட்டு இருக்கணும். இது ஒரு மனிதனை நாம எப்படி நமக்குள்ள எடுத்துக்கிறதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளுக்குள்ள அது வரும். எப்பவுமே பாசிட்டிவா பேசுறது. நெகட்டிவா கூட பாசிட்டிவா பேசுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இல்லைன்றத கூட ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஃபாத்திமா நாயி, வேலை கஷ்டமா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு மேலெல்லாம் வலியா இருக்குது, எல்லாருக்கும் அடிமையில பங்கு வைக்கிறீங்க, எனக்கு ஒரு அடிமையை தாங்கன்னு கேட்டாங்க. ஃபாத்திமா நாயி பாப்பா கிட்ட கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இல்லன்னு சொல்றத கூட எப்படி சொன்னாங்க தெரியுமா, பாசிட்டிவா சொன்னாங்க. மகள் வீடு தேடி போய் தூங்க போற நேரத்துல அவங்க பக்கத்துல உட்கார்ந்து வீட்டுக்கு வந்தீங்களாம், ஒரு விஷயத்த கேட்டீங்களாம், எல்லாம் சொன்னாங்க ஆயிஷா. சொல்லிட்டு என்ன சொன்னாங்கண்டா, மகள் நீங்க கேட்டதை விட சிறந்தது கொண்டு வந்திருக்கிறேங்கிறாங்க. இல்லன்னு சொல்லத்தான் போனாங்க, உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லத்தான் போனாங்க. ஆனா அதை கூட எவ்வளவு பாசிட்டிவா சொன்னாங்கண்டா, நீங்க கேட்டதை விட சிறந்தது கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கையை எடுத்து ஊதிட்டு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிட்டு உடம்புல தடவுங்க, மேல் வருத்தம் சரியாயிரும்னுட்டு போனாங்க. ஃபாத்திமா நாய் சொல்றாங்க, அதுக்கப்புறம் நான் அப்படி செய்தேன், என்னுடைய வலி எல்லாம் இல்லாம போச்சு. ஒரு அழகான ஒரு பெயின் கில்லர் கொடுத்துட்டு போனாங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பார்க்கணும், பேச்சுல பாசிட்டிவ் இருக்கணும். எப்பவுமே நல்ல பாசிட்டிவான பேச்சா இருக்கணும். நெகட்டிவாக பேசக்கூடாது. சனியன் என்ன நாசம் அப்படியான பேச்சுக்களை நாம தவிர்ந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த சகுனம் பார்க்கறது மார்க்கத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், வலாக்கின் அஅஜபனி அல் ஃபஅல்ன்றாங்க. ஃபஅல் என்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அது மட்டும் அனுமதிங்கிறாங்க. ஃபஅல் அப்படி என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. வமல் ஃபஅல் யா ரசூலல்லாஹ், அல் கலிமா தய்யிபான்னாங்க. நல்ல வார்த்தை பேசுவது, அதுதான் ஃபஅல். நல்ல வார்த்தை, அதாவது சாத்திரம் பாக்குற மாதிரி தான். அப்ப அந்த காலத்துல என்ன, நான் அந்த வியாபாரத்தை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பால் பாக்குறவர். அந்த ஃபஅல்ங்கிற சொல் மருகித்தான் இன்றைக்கு பால் பாக்குற பால் கிதாப் என்ற பேரெல்லாம் தமிழ்நாட்டில இலங்கையிலையும் அடிபடுது. அந்த பேரு தான் அப்படி மாறி இருக்க தவிர அவங்க செயல்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, சகுனம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது தப்பு. அந்த ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது தப்பு. ஆனா ஃபஅல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பாவிக்கப்பட்டது என்னத்துக்கு என்றால், நல்ல வார்த்தை சொல்றேன், நான் ஒரு வியாபாரம் தொடங்க போறேங்கிற என்ன மாதிரி அப்படின்ற மாஷா அல்லாஹ் அதுல நல்ல பரக்கத்து கிடைக்கும், நல்லா செய்றீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா வாழுவீங்க என்று ஒரு கலிமா தய்யிபா, நல்ல வார்த்தை சொல்றது. அத ஒரு மூட நம்பிக்கையாக மக்கள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது என்று அனுமதி கொடுக்கிறார்கள். நல்ல வார்த்தை பேசுங்க, நாவுல இருக்கு வார்த்தை, எப்பவுமே நல்ல வார்த்தை, நல்லா இருப்பீங்க, நல்லது நல்லா நடக்கும், நல்லதே ஆகட்டும் என்கிற ஒரு நல்ல வார்த்தையை நாங்க பேசணும். ஒரு பிழையை சுட்டி காட்டும் போது கூட அதை சுட்டி காட்டுற ஒரு அழகு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய விதம் ரொம்ப அழகா இருக்கும். அப்படித்தான் நாங்க அந்த விஷயங்கள் என்ன செய்யணும், பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல எப்பவுமே அழகான வார்த்தையை பேசுவான். சூரா ஜின் 72வது அத்தியாயம் அதுல பார்க்கலாம், ஜின்களை அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, மின்னா சாலிஹூன், ஜின்கள் சொல்லுது எங்கள்கிட்ட நல்லவர்களும் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லணும், கெட்டவர்களும் இருக்கிறாங்க என்றுதானே சொல்லணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமின்னா தூன தாலிக், அந்த நல்லது அல்லாதவர்களும் எங்களில் இருக்கிறார்கள் என்று. ஒரு அழகான வார்த்தை, கெட்டவர்கள் என்று சொல்லாம நல்லதும் இருக்குது, நல்லது அல்லாததும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்பவுமே பேசும்போது பாசிட்டிவான வார்த்தைகளை நாங்க பேசணும். அதுதான் நம்ம கணவன் மனைவியினுடைய அந்த நெருக்கம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு கவனமாக இருக்குது. அழகா பேசணும்.
ஒவ்வொருத்தரும் பேசும்போது அடுத்தவர்களுடைய நிலையில இருந்து அதை பார்த்து பேசணும். அடுத்தவன் நிலை என்ன, அவருடைய மன நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு பேசக்கூடியவங்களாகத்தான் நாங்க இருக்கணும். அது எல்லாருக்கும் தான், கணவன் மனைவிக்கு மட்டுமில்லை. அவன் நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நம்ம கிட்ட அதை சொல்லுவாங்க, சைக்காலஜில பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை சொல்லும் போது அவர் நிலையில அவர் அதை எப்படி பார்க்கிறாருங்கிறத நாம புரிஞ்சாதான் நல்ல தீர்ப்பு கொடுக்க முடியும். அதான் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மனைவி ஒரு விஷயத்த கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவ நிலையில இருந்து பார்க்கணும். ஏன் அவ சொல்றா, ஏன் அவக்கு அந்த வலி வருது அப்படிங்கிறத என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டு அவ நிலையில இருந்து பார்க்கணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கணவன் மனைவிக்கு இடையில எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது ஆடைய உதாரணம் சொன்னான் தானே, அந்த ஆடையை நாம எப்படி பார்த்துக்கிறோம், அந்த ஆடை எப்படி நான் ஏன் ஆடை என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு சொல்லி ஒரு ஊத்த மேல போய் உட்காருவோமா, ஒரு கல்லு மேல போய் உட்காருவோமா, உட்கார மாட்டோம். நான் போட்டிக்கிற உடுப்பு வெள்ள இதுல உட்கார முடியாது, நின்றுகிட்டே இருப்போம். என் உடுப்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, கால்கள் வலிக்க வலிக்க என்னால நிக்க முடியும் என்றால் என் மனைவிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் நான் சில சிரமங்களை தாங்க முடியாது? என் மனைவிக்கு ஏதாவது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் நமக்கு சிரமம் தாங்க? என் கணவனுக்கு இது பிரச்சனைங்கிறதுக்காக ஏன் ஒரு பெண்ணால் சிரமங்களை தாங்க முடியாது? அல்லாஹ் ஆடையத்தான் உதாரணம் சொன்னா, ஆடை விஷயத்துல எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில நடந்துட்டு போறோம். இப்படி நான் பேசினால் என் மனைவிக்கு வலிக்கும், என் ஆடை அழுக்காகும் என்று என்னால் நிற்க முடியுமாக இருந்தால் என் மனைவியின் மனது வலிக்காமல் ஏன் என்னால் நேர்த்தியாக பேச முடியாது? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, மனைவி கிட்ட பேசும்போது அவன் அப்பனை போட்டு திட்டுறது, உங்க அப்பன் இருக்கான அவன் அவன் அவனை கண்டலே வெட்டு வண்டி நானு அப்படின்னு. நமக்கு அவன் எதிரியா தெரிந்தாலும், நமக்கு அவன் ஒரு பெரிய ஒரு குற்றவாளியா தெரிந்தாலும், நம்முடைய மனைவிக்கு அவன் ஒரு தகப்பன். பார்க்கணுமா இல்லையா? ஒரு அபூஜஹலை விட எதிரி யார் இருக்கார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலை விட எதிரி இருக்கிறார் இல்ல. அப்ப அபூஜஹில் அந்த பயங்கரமான ஒரு எதிரி. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இக்ரிமா அபூஜஹலுடைய மகன். இக்ரிமாவுடைய மனைவி மக்கா வெற்றியும் போது நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காங்க, என் புருஷன் எங்க இருக்கிறான்னு தெரியும், அவரை நான் கூட்டிட்டு வாரேன். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாச்சு. அவருக்கு இக்ரிமாவுக்கு மரணம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வந்தால் 1000 ஒட்டகம் என்று பேரம் பேசினவன். அவன் கண்டரத்தை வெட்ட சொல்லி அவருக்கு கட்டளை கொடுத்தாச்சு, மரண தண்டனை விதிக்கப்பட்டாச்சு. அவன் மக்கா வீட்டுல 2 பெண்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதுல ஒன்று இக்ரிமாவுடைய மனைவி அபூஜஹலுடைய மருமகள். கலிமா சொல்லிட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் அபூஜஹலுடைய மருமகள் இக்ரிமாவுடைய மனைவி, என் புருஷன் எங்க மறைந்திருக்கிறான்னு எனக்கு தெரியும், அவருக்கு நல்லா பேசிட்டு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அவர் தயார், கூட்டிட்டு வர போறேன், அவர் மேல விடுக்கப்பட்ட தண்டனையை ரத்து செஞ்சா கூட்டிட்டு வர்றேன்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தண்டனையை ரத்து செய்றாங்க. இக்ரிமா வர போறார், அவரை யாரும் ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னா. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள், இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அபூஜஹலை பற்றி யாரும் பேச வேண்டாம் என்றார். அவருடைய மனசு நோகும், அபூஜஹலை பற்றி யாரும் பேச வேண்டாம். அப்ப பாவி அபூஜஹல் அவனே திட்டக்கூடாது, அவன் மனசு ஒன்றும் பெத்த பிள்ள என்று பாக்குறாங்க என்றால், நம்ம மனைவிக்கு முன்னாடி அந்த தகப்பனையும் தாக்க நானாவையும் தம்பியையும் போட்டுட்டு நாம என்ன பாடுபடுத்துறான்? அவளுக்கு மனசு, அவளுக்கு யாரா இருந்தாலும் தாய் தானே, அவளுக்கு தகப்பன் தானே, அவளுக்கு அண்ணன் தானே, அவளுக்கு தம்பி தானே. அப்ப அந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். உன் மனைவி அவன் எனக்கு தேவை, என் மனைவி புண்படாம எனக்கு தேவை, என் மனைவி மனசு நோகாம எனக்கு தேவை என்றால், என் மனைவி மனசு நோகுவா, அவன் அண்ணனை திட்டினா என்றால், அவன் முன்னாடி நான் அண்ணனை திட்டுவேன்னா அவன் அந்த வாசப்படி வரட்டும், அவனை வெட்டு வேண்டி, அவன் அப்படிடி இப்படிடி அப்படின்னா நமக்கு முன்னாடி அவ தலையாட்டினாலும் உள்ளுக்குள்ள போய் அழுவாளா இல்லையா? என்ன இருந்தாலும் அவளுக்கு அவன் தகப்பன் தானே. அப்ப அந்த பேச்சுல பாசிட்டிவா இருக்கணும். நம்ம என்ன பேசணும், உங்க வாப்பா என் மாமனாரு இப்படி சொல்லிட்டாரு, அது எனக்கு ரொம்ப கவலை, சரி வந்தா நான் இல்லாத நேரம் வந்துட்டு போகட்டும், என்னட்டு அவர் சம்பந்தம் ஒன்றும் பேசாதம்மா, உனக்கு தகப்பன் நீ நல்லா பாத்துக்கோ, என்ன விட்டுடுமா என்று சொன்னா இன்னும் உன்னோடு பாசம் தான் அந்த மனைவிக்கு என்ன செய்யும் கூடும். இதனால நமக்கு எதுவுமே குறைஞ்சு போறதில்லை. அப்ப ஆடை அல்லாஹ் உதாரணம் சொல்றான் என்றால், அந்த ஆடை அழுக்குப்படாம இருக்கிறதுல நம்ம கவனமா இருக்கிறோம் இல்ல, அங்க இருக்கணும். அழுக்கு பட்டுட்டு என்று வச்சுக்கோங்க, அழுக்கு பட்டுட்டு ஆடையில அழுக்கு பட்டு என்ன செய்வோம் நம்ம? என்னுடைய ஆடையில என்னுடைய ஜுப்பாவில அழுக்கு பட்டுட்டு என்ன செய்வேன்னா,
எல்லாரையும் கூப்பிட்டு பயானுக்கு வந்த எல்லாரும் கொஞ்சம் பாருங்கப்பா, என் உடுப்புல கறி கொட்டிச்சு, சாப்பிடும்போது அப்படியே கீழே விழுந்து மஞ்சள் பட்டுடுச்சு, என் உடுப்புல ஊத்தப்பட்டு சாக்லேட் அப்படியே கீழே விழுந்துட்டு, பாருங்க எல்லாரும் என் ஜிப்பாவை பாருங்க பாருங்க பாருங்கன்னு காட்டுவேன். நான் காட்ட மாட்டேன். உடுப்புக்கு என்னுடைய உடுப்புக்கு நான் கொடுக்குற மரியாதை என்ன தெரியுமா? மெதுவா அதை மூடிக்குவேன், கையை வச்சு மறைச்சிக்குவேன், ஒரு புக்கை வச்சு பிடிச்சிக்குவேன், பிடிச்சிட்டு நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்ருவேன். வாஷ்ரூம் தான் போறோம், பொய் இல்லை. ஆனா போறது வாஷ்ரூமுக்கு, இதை கழுவுறதுக்கு தான். என்னுடைய எண்ணம் முழுக்க என்னுடைய ஆடையில் இருக்கும். எப்படா இந்த பயானம் முடிக்க சொல்லுவாங்க, இதை முதல்ல கழுவணுமே, சில நேரம் அந்த தண்ணியில் போகாம விடுமோ, சோப்பு தேவைப்படுமோ, யாராவது கன்றுவாங்களோ, என்ன பண்றது, ஐயையோ என்னுடைய ஆடைய என்கிற விஷயத்துல தானே நம்ம கவனமா இருப்போம். இருந்து மெதுவா போய் அதை கழுவோம். கழுவும் போதும் அந்த ஆடை கசக்காம, அந்த ஆடை கிழிந்து போகாம, அந்த ஆடைக்கு எந்த ஒரு ஆபத்தும் பெறாம எவ்வளவு மெதுவா கழுவலாமோ அவ்வளவு மெதுவா கழுவி, தேவைப்பட்ட சோப்பு போட்டு கழுவி, அந்த அழுக்குல இருந்து என்னுடைய ஆடையை காப்பாத்தி மீண்டும் அதே ஆடையை உடுக்கணும்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருப்போமா இல்லையா? அழுக்கு என்பது நாம் செய்த தவறு. என் மனைவி ஒரு தவறு செய்தால் முதல்ல குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு, வா உன் அக்கா என்ன செஞ்சுக்கிறான்னு நீயே பாருன்னு சொல்றதா, அல்லது அதே வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போறதா, என் பொண்டாட்டி செஞ்ச வேலையை பாருண்டு, அல்லது 4 பக்கத்துல இருக்கிற 4 பேரும் தலையை தூக்கி போட்டு என்ன சத்தம் கேட்கிற மாதிரி சண்டை பிடிக்கிறதா, ஊருக்கே தெரியப்படுத்துறதா? ஆடை விஷயத்துல கையால மறைச்சு பிடிச்சோம் இல்ல, வேட்டியில பட்டா உள்ள வச்சு உடுத்துக்கிறோம் இல்ல, ரிவேஸ்லயே சில நேரத்துல நடந்து வரோம் இல்ல, முதல் தேடல் எங்க தண்ணி இருக்குது சோப்பு இருக்குதுன்னு தேடும் இல்ல. அப்போ ஒரு கணவன் ஒரு தவறு செஞ்சா உடனே அம்பலப்படுத்துறதா? புருஷன் ஒரு தவறு செஞ்சா முதல்ல மற. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, லவ் சின்னர் ஹேட் சின் சொல்லுவாங்க. பாவத்தை வெறும் பாவியை நேஸ். பாவியை வருத்தம்னா எப்படி அவனை தவா பண்ண முடியும்? காவிர்களை மொத்தமா வருத்தா எப்படி அவனை இஸ்லாத்துக்கு கூப்பிட முடியும்? ஆளை வெறுக்க கூடாது, அவன் செய்யற தப்பத்தான் நம்ம வெறுக்கும், அவன் செய்யற ஷிர்க்கு தான் நமக்கு பிரச்சனை, அவன் பிரச்சனை கிடையாது. அப்ப ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? ஹேட் சின் லவ் சின்னர். பாவத்தை வெறு, ஆனா பாவிய நேசியன். அவ்வளவு இருக்கிறது இல்லை, அவள் செஞ்ச தப்பத்தான் இருக்கணும். அவனும் இருக்கிறது இல்லை, அவன் செஞ்ச தப்பத்தான் இருக்கணும். முதல்ல மறைக்கணும். மறைச்சாதான் அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கதவை பூட்டி வச்சுட்டு வாங்க உள்ளன்னா எப்படி வருவான்? கதவை திறந்து வச்சுட்டு வாங்க உள்ளன்னா தானே வர முடியும். இது ஒரு ஆளையே போட்டு திட்டுறது கதவை மூடி வச்சுட்டு கூப்பிடுற மாதிரி. ஒரு புருஷன் தவறு செஞ்ச உடனே அவன் உடனே அம்பலப்படுத்தி எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச அவன் அந்த குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு இவருக்கு இப்படி ஒரு தொடர் விதிக்கண்டோன்ன முதல்ல அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆமா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப என்ன இப்போதான் 4 பேருக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு பிறகு இன்னத்தை மறைக்கிறேன்னு முடிவு. அது தப்பு, அது செய்யறது தப்பு. ஆனா ஒரு முதல் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னு முதல்ல 4 பேரு தெரியாம நாசுக்கா கூப்பிட்டு வச்சு, நான் உங்களோட எப்படி உயிரா இருக்கிறோம், நீங்க செய்யற தவறு எவ்வளவு பெரிய பிரமாண்டமான தவறு, அது எவ்வளவு பெரிய பிள்ளை அப்படின்னு சோப்பு போடணும் ஃபெஸ்ட்டுக்கு. அந்த சோப்பு போறதுக்கு அந்த பழைய ஆட்கள் சொல்லுவாங்க தலவானை மந்திரம். சோப்பு போற நேரத்துல சோப்பு போறது, சொல்ல வேண்டிய நேரத்துல சொன்னா புரிஞ்சிக்கும். அதை தலவாணி மந்திரம் என்று சொல்ற. தலவாணி மந்திரம் என்றுன்னா தூங்கும் போது சொல்றது தலவாணி மந்திரம் என்று சொல்றது. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது தூங்கும்போது, என்னங்க நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களை மிஸ் பண்றேன்னு எனக்கு பயமா இருக்குது, நீங்க எனக்கு மட்டும்தான் வேணும், நான் உங்களை நேசிக்கிறது உங்களுக்கு புரியுதா என்று சொல்லி, நான் உங்களுக்காக குழந்தை பெற்றிக்கேன், உங்களுக்காக நான் குடும்பத்தை விட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக என்னுடைய உணவு பழக்கத்தை மாத்திருக்கேன், உங்களுக்காக நான் என்னையே அர்ப்பணிச்சிருக்கிறேன், உங்களுக்காக நான் உசிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறேன், எனக்கு நீங்க முழுசா வேணும், நீங்க தான் எனக்கு வேணும். என்னடி இப்ப என்ன சொல்ல போறடி? அப்புறம் சொல்லணும் நீங்க நல்லவர் தான், ஆனா உங்களால சில தவறு நடக்குது, நீங்க புரிஞ்சுக்கல. அந்த பெண்ணோட நீங்க பேசுறதுன்னா எனக்கு தெரியல, அவ தப்பான ஆளு, இது நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இது உங்க வாப்பா அம்மா தெரிஞ்சா எப்படி இருக்கும், 4 பேரு தெரிஞ்சா என்ன ஆகும், எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்காக மறைக்கிறேன் அப்படின்னு நாசுக்காக சொல்லும் போது திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருந்தல்லாட்டி விட்டுட்டு போகணும், அது வேற விஷயம். ஒரு உடுப்பில் இருக்கிற அழுக்க கழுவி கழுவி பார்க்கணும், கழுவு படலாட்டி தூக்கி போட்டுரும். அப்படியே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. தலாக்கு குலா எதுக்கு வந்துச்சு?
பிடிக்கலன்னா விட்டுட்டு போறதானே. ஆனா ஒரே நேரத்துல விட சொல்லல, சில முயற்சிகள் எடுக்க சொல்லுது. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது வஸ்தௌசுல் நிஸா, பெண்களுக்கு நீங்க முதல் நசீஹத்து சொல்லுங்க. ஒரே அடியா திருத்த போனீங்கன்னா அது விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டது, கோணலத்தான் இருக்கு, உடைஞ்சிடும். வசியத்து செய்யுங்க, நசீஹத்து செய்யுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அந்த நசீஹத்து செய்தும் அவள் கேட்கலையா, அப்ப என்ன செய்யுங்க, படுக்கையை பிரிங்கன்றாங்க. படுக்கையை பிரிக்கிறோம்னா முதல்ல சேர்ந்து படுத்தா தானே பிரிக்கிறதுக்கு. இப்ப நாமளே 2 பிள்ளையானோம்னா தள்ளி தானே தூங்குறோம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது மனைவி மடியில தான் உயிரை விட்டாங்க. படுக்க ஒரு நாளும் பிரியக்கூடாது, சண்டையில தவிர. ஒரு புருஷன் பொண்டாட்டி வேற தூங்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு பிரிச்சு விடுறாங்க. சில நேரம் வயசாகி போன தாய் தகப்பன பிள்ளைகள் பிரிச்சுக்கிறாங்க. உம்மா ஒரு வீட்டுல வேலைக்காரி, பாப்பா ஒரு வீட்டுல வேலைக்காரன், இப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த பொண்டாட்டியை சந்திக்கிறதுக்கு அவர் ரொம்ப தந்திரம் பண்ண வேண்டி இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தாய் தகப்பனுக்கு நாம செய்யக்கூடிய உதவி என்னன்னா, அவங்கள ஒன்னா வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். நமக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒன்னாரிங்க பாப்பா, ஒன்னாரிங்க அம்மா, ஒரு பெட்ல நீங்க தூங்குங்க, ஒரு அறையில நீங்க தூங்குங்க, உங்களுக்கு தேவையானது நாங்க தாரோம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாமளும் இருக்கணும். அப்படியே வாழக்கூடிய பெற்றோர்களாகத்தான் கணவன் மனைவி இருக்கு. எத்தனை வயசானாலும் சரி, நாம புருஷன் முன்னாடி ஒன்னா தான் தூங்கட்டும், நாம ஒன்னா இருக்கணும். என்ன ஒரு நிலையிலையும் கணவன் மனைவி ஒரே பெட்ல இருந்து பிரியக்கூடாது. பிரிகிறது சண்டைக்கு அடையாளம். அத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் முடியலாட்டி படுக்கையை பிரிங்கன்றான். விளங்கிட்டா? அப்ப இப்படி ஒவ்வொரு ஒழுங்குமுறை இருக்கு. ஒரு கணவன் மனைவி கடையில பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அப்ப ஒரு ஆடையில அழுக்குப்பட்டா கழுவணும், 4 பேருக்கு மறைக்கணும். அதுல அழுக்கு போக்காட்டுறதுக்காக சோப்பு போட வேண்டியிருந்தா போடணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம். அதை நாம கச்சிதமாக பின்பற்றணும். உடுப்புல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறையைத்தான் இஸ்லாமே நம்ம சொல்லி தருது. புன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்னங்கறான். நீங்க அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. இந்த ஆடையினுடைய வழக்கத்தை பாருங்க. இந்த ஆடை அது நம்முடைய மானத்தை பார்க்கும், ஆனா நம்முடைய மானத்தை அது அடுத்தவங்கள்ட்ட பாதுகாக்கும். இதான் ஆடை, இதான் கணவன் மனைவி. எல்லாம் சொன்ன உதாரணம் அப்படியே பொறுத்த மாதிரி, பெண்ணு உனக்கு ஆடை, கணவன் உனக்கு ஆடை. அந்த ஆடை உன்னை பார்க்கும், உன்னுடைய அவுரத்தை அது பார்க்கும், ஆனா அடுத்தவன் இருந்து உன்னை பாதுகாக்கும். ஒரு புருஷன் பொண்டாட்டி அப்படித்தான் இருக்கணும். பொண்டாட்டி விஷயத்துல ஒரு புருஷன் எப்படி இருக்கணும் என்றால், அவளை மறைத்து அவள் மானம் போகாமல் அவளை வாழ வைக்கக்கூடியவனாகத்தான் ஒரு புருஷன் இருக்கணும். ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி அப்படித்தான் பார்க்கணும். அவருக்கு தேவையானதையெல்லாம் நான் கொடுப்பேன், ஆனா அவரை இன்னொருத்தி பார்க்க கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இதான் ஆடைக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்றதும் இஸ்லாமிய மார்க்கமும் அதைத்தான் நமக்கு சொல்லுது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் இருக்கிறார்கள். இந்த 3 பேரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஏதெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவங்களோடு பேச மாட்டான் அப்படி என்றாங்க. யாரு? முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத அழகா தெளிவா சொல்லி காட்டுறாங்க. சில ரிவாயத்துல வேற ஒன்றும் வருது. முதலாவதாக நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியது வயது போயும் விபச்சாரம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. 2வது பெற்றோர்கள் ஆக்குங்கிறாங்க, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர். 3வது சொல்றாங்க தன் குடும்ப விஷயத்தில் பொறுப்பில்லாத கணவன் அப்படிங்கிறாங்க. குடும்ப விஷயத்துல ரோஷம் இல்லாத ஆம்பளை, தயூஸ் அப்படிங்கிறாங்க. தயூஸ் என்றால் என்ன? அதாவது தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க செய்யக்கூடிய பாவங்களை கண்டு காணாமலும் இருக்கிறது. இவன் அல்ல நாளை மறுமையில பரிசுத்தப்படுத்த மாட்டான். இப்ப என்னன்னா பேஸ்புக்ல போட்ட போற பொண்டாட்டியோட நின்றுட்டு அப்படியே டிக்டாக் செய்யறது, பொண்டாட்டியும் புருஷனோட அவ இடுப்ப இன்னொருத்தன் பார்க்க, அவ முகத்தை இன்னொருத்தன் பார்க்க, அவ முடிய இன்னொருத்தன் பார்க்க, அவங்க நக்கலால் நையாண்டியால் நகைச்சுவையால் டிக்டாக் போறாங்களா, அவங்களுக்கு வருமானம் யூடியூப் வருமானங்கள் வருதா, ஷேர் வீடியோ போறாங்களா, புருஷனும் பொண்டாட்டியுமா ரோஷம் இல்லை அவனுக்கு. இப்படிப்பட்டவன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தப்படுத்தப்பட மாட்டான், அவன் நரகவாதி அப்படிங்கறத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஆடை என்கிறதுல எவ்வளவு கச்சிதமா இருக்கிறோம்ங்கிறத நம்ம கவனிக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பொண்டாட்டிங்கிற விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஆடை அழுக்கா இருந்து 4 பேருக்கு, அதாவது ஆடைங்கிறது நம்முடைய மானத்தை மறைக்கணும். அந்த ஆடை விலகி நம்முடைய மானத்தை காட்டிக்கிட்டே இருந்தா அது ஆடையாது, அது தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி மானத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறான்னா அவன் புருஷன் தான். ஒரு பொண்டாட்டி புருஷ மானத்தை காத்துல விடுறான்னா அவன் பொண்டாட்டியும் கிடையாது. ஆடையுடைய வேலையை அழகா கச்சிதமா செய்யணும், அதுதான் புருஷன் பொண்டாட்டி. எனவே கணவனை
பாதுகாக்கக்கூடிய மனைவியாகவும் மனைவியை பாதுகாக்கக்கூடிய கணவனாகவும் இருக்கணும். மனைவி கணவனை பாதுகாக்கிறா என்ன, நீ கொடுக்க வேண்டிய உணவெல்லாம் சரியா கொடுத்தா அவன் ஏன் போய் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுறான், உங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். ஒரு கணவனுக்கு தேவையானதை மனைவி சரியா கொடுத்தா அவன் வெளியில போய் அதை சாப்பிட மாட்டான்ல. அதைத்தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொன்னாங்க, நீ அடுப்பங்கரையில் இருக்கும் போதும் அவன் விருப்புக்கு அழைத்தால் நீ உடனடியாக பதில் கொடு, இல்லை என்றால் விடியும் வரை அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சாபம் எடுக்கிறார்கள் என்றுதான் சொன்னார்கள். எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆடை மானத்தை பாதுகாத்து அது பார்த்துக்கும். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஒரு கணவன் மனைவி என்கிறவங்க இப்படி எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்தா 4 பேருக்கு இந்த மானத்தை வாங்காம என்ன செய்யற, உடுப்புல அழுக்கு பட்டால் முதல்ல மறைக்கணும், 2வது கழுவுறோம், அடுத்து சோப்பு போடுறோம், அதுக்கும் போகலையா உடுப்பை கலட்டி போட்டுட்டு போறோம். தவறு செய்யறாங்க, முதல்ல மறைங்க, 2வது நசிஹத்து செய்யுங்க, அதை சோப்பு போட்டு நசிஹத்து செய்யுங்க. சும்மா போற போக்குல சொன்னா அவனுக்கு சும்மா 4 கடுப்பு ஆயிடும். யாருக்கும் தான், எவனுக்கும் விரல நீட்டி சொன்னா எனக்குமே பிடிக்காது. நீங்க யாசின் சூறாவுல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா யாசின் 36வது அத்தியாயத்தினுடைய ஒரு 10-11வது வசனத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஊருக்கு நாம் 2 ரசூல்மார்களை அனுப்பியிருந்தோம். ஃபக்கஸபுஹுமா, அந்த 2 பேரையும் பொய்ப்பித்தார்கள். ஃபாஸஸ்னா பிஸாலிஹ், 3வது தூதரை அனுப்பினோம். அந்த 3 தூதர்களையும் அடித்துக் கொள்ள பார்த்தார்கள், அடித்தார்கள், கொன்றார்கள். ஊரின் ஒரு கோடியில் இருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார். ஓடி வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, யா லைத கௌமி, என் சமூகமே, இத்தபியுல் முர்சலீன் மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, கூலி கேட்காம சம்பளம் கேட்காம உங்களுக்கு மார்க்கம் சொல்லி வந்தவங்களை நீங்க பின்பற்றி இருக்கலாமே என்று அவர் வந்து சப்போர்ட் பண்றார். அவரையும் அடிக்க போறாங்க. அடிக்க போகும்போது அவர் சொன்ன பேச்சு விதத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல எடுத்துக்காட்டாக சொல்றான். அவர் அல்லாஹ் வணங்கினவர், இவங்க சிலையை வணங்குறவங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினவங்க. அல்லாவை நம்பிக்கிட்டு அல்லாஹ் ரஹ்மான் என்று சொல்றாங்க. ரஹ்மான் என்று அல்லாவை சொல்லிட்டு எல்லாத்து யகுது சுவாய் நசுர் வத்து போன்ற சிலைகளை எல்லாம் அவங்க அல்லாஹ் கிட்ட தரகர்களாக வச்சு வணங்கினவங்க. அல்லாவை மட்டும் வணங்குற இந்த மனிதர் அவங்கள்ட்ட என்ன சொல்றாருண்டா, ஒமாலியலா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜவுன்ங்கறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன படைச்ச ரப்ப நான் ஏன் வணங்காம இருக்கணும்ங்கறாரு. அவன் தான் அதை செய்யல, உன்னை படைச்ச ரப்ப நீ ஏன்டா வணங்காம இருக்கிற அப்படி என்று சொன்னால் வலிக்கும். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒமாலியலா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜவுன், என்ன படைச்ச ரப்ப நான் ஏன் வணங்காம இருக்கணும். பிரச்சனை தண்டதலையில வச்சு பேசுறார். அது ஒரு மனிதனை சுட்டி காட்டி நீங்கள் எல்லாம் மது அருந்துகிறீர்கள் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்று சொல்றது, நம்மளே காசை கொடுத்து ஒரு எதிரியை கொண்டு வந்த மாதிரி நீங்க நினைப்பீங்க. நான் வந்து எங்கேயோ இருந்து வந்து உங்களுக்கு வளமையா நடக்கிற தர்பியாவில் வந்து நீங்கள் எல்லாம் பட்டி கொடுக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களை தானே என்ன திட்டுறதுக்கு எடுத்தீங்களான்னு கேட்பீங்க. அப்படியே தவறு செஞ்சாலும் எப்படி பேசணும், அது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொல்லி கேட்டான், அவன் சில வணங்குறவனை பார்த்து அல்லாஹ் வணங்குறவன் சொல்றார், என்ன படைச்ச ரப்ப நான் ஏன் வணங்காம இருக்கணும், நான் வணங்குவேன். வயலை துர்ஜவுன், நீங்க எல்லாம் அவன்கிட்ட தான் வர போறீங்க. என் அராதனி பிதுர்ரின், என்னுடைய ரஹ்மான் எனக்கு ஒரு கெடுதியை நாடினால், என்னுடைய ரஹ்மான் எனக்கு ஒரு கெடுதியை நாடினால் இந்த சிலைகள் எல்லாம் என்ன அதுல இருந்து காப்பாத்துமா? அப்படி இல்லையே. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வை நான் வணங்காம விட்டால் நான் ரொம்ப பெரிய வழிகேட்டுல இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். அவங்க செய்யறத நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்களே, செல வணங்குறீங்களே, நீங்க பெரிய வழிகேட்டுல இருக்கீங்களா என்று சொல்லாம அதை தன்பால எடுத்து அவங்க செய்யறத தான் செய்யற மாதிரி அதை சொல்லி இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன படைச்சிருக்கும் போது அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட நான் துவா கேட்டா நான் ரொம்ப பெரிய வழிகாட்டுல இருக்கேனப்பாங்கிறாரு. இதுதான் பேச்சு ஸ்டைல். ஒரு தவறை திருத்தும் போது அழகா திருத்தணும். அந்த தவறு நான் செஞ்ச எவ்வளவு பாவமா இருக்கும், தப்பு தானே அது, அப்படி என்று சோப்பு போட்டு பேசி பார்க்கணும். திருந்துறதுக்கான வாய்ப்பு அப்ப அதிகமா இருக்கும். முதல்ல ஒரு மனிதன் செய்த தவறை மறைச்சி அதை நாசுக்காக சொல்லி அதை சோப்பு போட்டு சொல்லும் போது திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியும் திருந்தல்லாட்டி உடுப்புக்கு நாம் என்ன எடுப்போம், அழுக்குப்பட்டா கழுவு பார்ப்போம், குளோரக்ஸ் போடுவோம், சோப்பு போடுவோம், அதுக்கும் போகல இனி இதை போடும், நான் எப்படி போடுறது வச்சுட்டு போவோம். இதுதான் திருமணம். சொல்லி பாருங்க, கேட்கல, இவர் இதே தவற தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காருண்டா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழ்ந்துட்டு போறது இல்லை. சில சொல்லுவாங்க திருமணம் என்பது பிளைட் பயணம் மாதிரியா,
பிடிக்காட்டியும் இடையில இறங்கொண்ணாதாமன்னு சொல்லுவாங்க. இறங்க இல்லாம உங்களோட சீட்டுக்குள்ள ஒரு பரிசுட்டி இருக்கு, கட்டிக்கிட்டு பாயுங்க, பாயலாம். அப்படியே போகணுங்கிறது விதி இல்லை. அப்ப வாழ்க்கையில விடுபடுறதுக்கான வழி வச்சிருக்கு. தலாக்குங்கிற ஒன்று, ஹுலாங்கிற ஒன்று இருக்குது. அப்ப இது முக்கியமான விஷயத்துக்கு நடக்கணும். அல்லாஹ்வை தொழல, மார்க்கத்துக்கு முரணானவர், அக்கீதாவுல முரணானவர் விட்டுட்டு போகணும், விட்டுட்டு போய்த்திரணும். அப்ப அதே மாதிரி சில தவறுகள் தொடர்ந்து விபச்சாரம் பண்றாரு, 4 பெண்களோட தொடர்பா இருக்கிறாரு, சொல்லி சொல்லி பார்க்கிறோம், கேட்கிறாரு இல்ல, பஸ் ஹலாஸ், இதோட வாழ்ந்துட்டு போகணுங்கிறது இல்லை, வாழக்கூடாது, முடியாது. அப்ப எல்லாத்தையும் இணக்கப்படுத்தி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு போகணுங்கிறது இல்லை, முடியுமன்றத்தான் சேர்ந்து வாழ்ற. சஹாபாக்கள் தலாக் பண்ணலையா, விவாகரத்து செய்யலையா? செய்யணும், தேவைப்பட்டா செஞ்சுதான் ஆகணும். அதே நேரம் குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிங்கிறது தங்க குடும்பம்ங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். விளங்கிட்டா? குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வெளியில பேசினால் அவங்க கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகன் வீட்டுக்கு வராங்க, மருமகளுக்கு தெரியாம மாமனார் வருவான்னு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வெளியில போயிட்டாங்க. இவர் ஒரு வயசானவர் வந்தாரு, என்னம்மா எங்க அவரு இஸ்மாயில் எங்க வேட்டைக்கு போயிட்டாரு, உள்ள வாங்க இருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவும் இல்லை. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அம்மா குடும்ப நிலைமை எல்லாம் எப்படிமா இருக்குது, நல்லா இருக்கா? சரியான கஷ்டமா இருக்கு. அதனத்தை கேட்பீங்க, ஊட்பட்ட பிரச்சனையே சொல்லிவிட்டா. சொல்லி முடிஞ்சோன்னா இந்த ஆளு இவர் சொன்னாரு போனவரு, இந்த வீட்டு வாசப்படியை மாத்தினா எல்லாம் சரி வரும், புருஷன் வந்தா சொல்லிட்டேன்னு வந்துட்டார். வாசப்படின்னு அந்த குடும்பத்துல பேசுற ஒரு ஒரு பாஸ்வேர்டு இஸ்திலாஹ்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு ஊர்ல ஒரு குடும்பத்துல ஒரு சில வேர்டுகள் நாம பயன்படுத்துவோம், அதை சொல்றது வேற ஒன்றுக்கு தான். அது ஆக்சுவலா அது அது ஒண்ணுக்கு இருக்கும். அதை நம்ம என்ன செய்வோம், இன்னொரு ஆளுக்கு பேசுவோம். இப்ப ஸ்ரீலங்காவுல குட்டி என்று சொல்றது, குட்டி என்ன நாய்க்குட்டி வண்டி குட்டிக்கு தான் குட்டிங்கிறது. ஸ்ரீலங்காக்காரன் குட்டி என்றா கன்னி பெண்களுக்கு தான் குட்டியம்பா, ஒழுங்கிட்டா. இந்தியாவுல ஐட்டம்பாங்க, இப்படி ஒவ்வொரு பேரு வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த குடும்பத்துல வாசப்படி என்று பொண்டாட்டிக்கு தான் சொல்றது. இவர் வந்தோடனே பொண்டாட்டி என்னமோ ஒரு பெரிய ஒரு மகான் வந்துட்டு போனா போல இருக்குது, வீட்டு பிரச்சனை தீர்றதுக்கு நல்ல ஐடியா தந்துட்டு போறாரு. என்ன ஐடியா? வாசப்படியை மாத்தட்டாமன்னாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, வந்தவர் இப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா? ஆமா 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 அப்படித்தான் இருப்பாரு. அவர் தான் எங்க வாப்பா, வாசப்படி நீ தலாக்கு விட்டுட்டாங்க. அப்ப குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வெளியில போய் பேசுறதுங்கிறது குடும்பத்துக்கு தகுதியுள்ள ஒரு மனைவிக்குரிய அடையாளம் இல்லை, கணவனுக்குரிய அடையாளம் இல்லை. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, உங்க பிரச்சனையை நீங்க வச்சுக்கோங்க, எதுக்கு 4 பேருக்கு சொல்றீங்க? 4 பேர் வெட்டி பார்க்குற அளவுக்கு ஏன் நடக்கணும்? அப்படி சொல்லக்கூடாது, நமக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளணும். வெளியில பேசினா அது நல்ல ஒரு குடும்பம் இல்லைங்கிறத நாங்க என்ன செய்யணும், தெளிவாக புரியும். இது வீட்டுல நடக்கிற பிரச்சனையையும் குழாய் கிணறுல போட்டு நாராடிச்சு படுத்தான் பாரு என்ன சொல்லுவாங்க. இந்த பெண்கள்கிட்ட கொடுக்கிற ஒரு விஷயம் நெட்ல கொடுத்த மாதிரி தானா சொல்லுவாங்க, இமெயில் தானா அது கொடுத்தா அவ்வளவுதான் எல்லாம் பெய்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா, குடும்ப ரகசியங்களை பாதுகாக்கணும். நம்ம விஷயம் நம்மளோட, 4 பேருக்கு எதுக்கு, 4 சுவத்துக்குள்ள இருக்க வேண்டியது. நம்ம விஷயங்களை நாமளே பேசி நாமளே தீர்த்துக் கொள்ளணும். குடும்பத்துல கஷ்டம், அவருக்கு தொழில் இல்லை, வருமானம் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, இதெல்லாம் 4 பேருக்கு எதுக்கு சொல்லணும், சொல்லக்கூடாது. நம்மளே பேசி தீர்த்து கொள்ளணும், வெளியில நாம நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒப்பிட்டு பேசக்கூடாது. இன்னொரு ஆணை உங்க பெண்ணுக்கு, உங்க கணவன்கிட்ட வர்ணிக்காதீங்க. இன்னொரு பெண்ணை ஆணுகிட்ட என்ன செஞ்சிடாதீங்க, வர்ணிக்காதீங்க. நாங்க இன்னொரு பெண்ணை போய் உன் புருஷனுக்கு வர்ணிக்க கூடாது, இன்னொரு ஆணை போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ வர்ணிக்க கூடாது அப்படின்ட்டுட்டாங்க. அப்ப இது சொல்றதால வேற வேற விபரீதங்கள் வரும். அவளுக்கு ஆசை வந்துடும், இல்லாட்டி இவனுக்கு ஆசை வந்துடும். அதையும் சொல்றீங்க. சிலர் கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சில ரகசியமான விஷயங்களை கூட கூட்டாளிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படி என்று சொல்லுவாங்க. இது தப்பு. அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமா தான் அது இருக்கணும். ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது உங்களுக்குள்ளே இருக்கணும், வெளியில இருக்கக்கூடாது. ஒப்பிட்டு பேசக்கூடாது. வர்ணிக்கிறது மீனிங் ஒப்பிட்டு பேசுறது. பொண்டாட்டிக்கிட்ட அப்ப அவளோட மூக்கு என்ன அழகா இருக்குன்னு சொன்னா, இனி இவளுக்கு நீ சாகணும் போலதான் இருக்கு. அப்படித்தான் அழகா இருந்தாலும் அதை பொண்டாட்டிக்கிட்ட சொல்றதா? புருஷனுக்கிட்ட இன்னொருத்தனை பத்தி வர்ணிக்கிறது என்னங்க, உங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம்? 5000 ரியால். 300 வீட்டுக்காரன் வெறும் 3000 ரியால் தான், நேற்று கார் வேண்டிக்கான் என்று சொல்றது. கம்பேர் பண்றது. பிள்ளைகிட்டையும் கம்பேர் பண்ணப்படா, புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் கம்பேர் பண்ணப்படா. இன்னொருத்தரை பற்றியோ
வர்ணிச்சு பேசுறதுனால தாழ்வு மனப்பாங்கு உருவாகுமே தவிர தன்னம்பிக்கை உருவாகாது. நம்ம நினைக்கிறது ரோஷத்துல இவர் நல்லா பெறுவார் என்று. ரோஷம் அங்க வராது, தாழ்வு மனப்பாங்கு மட்டும்தான் பெறும், வெறுப்புகள் தான் பெறும். மோட்டிவேஷன் பண்ணணும், இருக்கிறத சொல்லி இன்னமும் நம்ம பெறணும் என்று மோட்டிவேஷன் பண்ணணும். அவர் மனசுடைஞ்சு போனாலும் ஆறுதல் படுத்தணும். அதான் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்றால், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல கணவன் மனைவி என்கிற அந்த சோடியை படைத்ததுக்கே தஸ்குனையிலே காண்கிறான், ஊட்ட வந்தா நிம்மதி அடைகிறதுக்கு என்று. ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, ஒரு புருஷன் வெளியில 1008 பிரச்சனை இருந்தாலும் அவன் எப்படா வீட்டை போவோம் அப்படின்னு துடிக்கணும். வீட்டு போனா எனக்கு ரிலாக்ஸ், பொண்டாட்டி எனக்கு ஆறுதல் சொல்லுவா என்று இருக்கணும். இப்ப என்னடான்னு கேட்டா, ஆனா 12 மணியை போச்சு போகலாமே அப்படின்னா, பொருடா இன்னொரு அரை மணி நேரம் தாண்டி போவோம், ஏண்டா அவ தூங்கிடுவா. முழிச்சிட்டு இருக்கும் போதும் அம்புட்டுதான். பொண்டாட்டி முழிச்சிட்டு இருக்கும் போது போக முடியாத ஒரு சூழ்நிலையில சில புருஷன்மார் வந்தாலே பொண்டாட்டிக்கு கையாளெல்லாம் உதறது. ஐயோ அவர் வாராரு, வந்தா சந்தோஷப்பட வேண்டிய பொண்டாட்டி என்னமோ ஒரு போலீஸுக்கு இன்ஸ்பெக்டர் வர மாதிரி, கான்ஸ்டபிள் கையை உதற மாதிரி உதறான். பொண்டாட்டி உதறான், வாராருன்னா வாகன சத்தம் கேட்டாலும் ஐயோ வாராருன்னா அவன் என்ன ரவுடியா? அவன் வந்தா சந்தோஷப்படுற அளவுக்கு நாம நடக்கும். ஒரு புருஷன் வாராருந்தாலே ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு பொண்டாட்டி கிட்ட போறான் அப்படின்னு சொன்னாலே ஒரு புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போனா அவன் ஆர்வம் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். வீட்டுக்கு ஒரு புருஷன் போனான்னு ஒரு பொண்டாட்டி என்ன செய்யணும்? முதல்ல அவர் முகத்தை பார்த்து அவருடைய டென்ஷன் என்ன, அவருடைய இமோஷன் என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஹதீஸ் தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வரும்போது புள்ள மௌத்தா இருந்துச்சு. அந்த மனைவி அந்த மையத்தை கூட மறைச்சு வச்சு கணவனை கவனித்தார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து தள்ளினார்கள். அப்போ ஒரு புருஷன் வீட்டுக்கு வரும்போது அந்த எவ்வளவு உங்களுக்குள்ள கிச்சன் பிரச்சனை, அந்த சமயக்கட்டு பிரச்சனை எல்லாமே இருக்கும். வீட்டுல இருந்து கோல் வந்தது, ஊர்ல இருந்து போன் வந்தது, பிள்ளை கரைச்சல் பிரச்சனை, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறதெல்லாம் இருக்கும். 1008 பிரச்சனை நீங்க இருப்பீங்க. ஆனா அது 4 அடி சுவருக்குள்ள வந்தது, அது 10 அடிக்குள்ள வந்துதான். அவன் புருஷன் வெளியில வேறு பிரச்சனைகளோட வருவான். அவன் வந்த உடனே அம்புட்டின் தலையில தூக்கி கொட்டினா ப்ரெஷர் கூடிடும், ஏறிடும், வேற கேஸ்ல போய் முடிஞ்சிடும். முதல்ல புருஷன் வந்தா மையத்தையே மறைச்சி வச்ச மனைவியை நம்ம முன்மாதிரியா எடுக்கணுமா இல்லையா? புருஷன் வந்தா அவரை வரவேற்று முகத்தை பார்க்கணும், ஏதாவது டென்ஷன் தெரியுதா அப்படி எங்கணும். வந்தாலே டென்ஷன் தெரிஞ்சாலே முதல்ல தண்ணியை கொண்டு பிடிச்சு இருங்க, டீ தரவா, உடனே சாப்பாட வைக்கவா, ஒரு டீ குடிக்கிறீங்களா, ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஜூஸ் தரட்டுமா, ஏன் ஒரு மாதிரி ஆயிக்கிறீங்கன்னு பக்கத்துல இருந்து அவர் என்ன சொன்னாலும் கூல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் போகுது விடுங்க, எல்லாம் நமக்கு தெரியலையா, எல்லாம் அல்லா தெரியுமா, இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதை விட எவ்வளவு பேர் லொஸ்டா இருக்கிறாங்க வீடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு மனசு குளிர்ந்துரும். என்னடா இந்த பொம்பளையே இவ்வளவு தைரியமா இருக்கும் போது நான் ஏன் தைரியமா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு நினைப்பு வரும். இது வந்தவன உசுப்பேத்தி விட்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு பாயிடுது. இல்லடி அவன் காசு இல்ல, நான் அவனுக்கு போயிட்டே விட்டேன்பா, அவ்வளவுதான். கலாஸ். நிறைய பேர் ஜெயில இருக்கிறதே கொண்டாட்டி சொன்னதுக்காகத்தான். அப்ப முதல்ல கூல் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அவன் வருவான், வீட்டுக்குள்ள வரும்போதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வரட்டும், பிரச்சனை இருக்கு சொல்லணும்னு காத்துக்கிட்டு அவர் வரும்போதே வாங்க, அவன் தான் பாறான். அப்புறம் எதுக்கு நீ கத்துற? அவன் பாங்கன்னு சொன்னதோடைய வெறியோட தான் வருவான். அவன் ஏற்கனவே 100% வாரவன் இப்ப 200 வருவான். உங்க பிள்ளை செஞ்ச வேலையை தெரியுமாமா? உங்க பிள்ளை என்னமோ அவன் பிள்ளை பிறந்தது பிறகு வந்தவ மாதிரி. அதான் எல்லாரும் பழக்கம் அப்படித்தான். நல்லதுண்டா என்னுடைய நம்மோட பிள்ளை நல்ல மார்க்ஸ் வாங்கிருக்கா என்ன சொல்ல தெரியுமா? என் பிள்ளை எப்படி வந்திருக்கான் பாருங்க, என் பிள்ளை எப்படி கிராத்தோதலாம் பாருங்க. என் பிள்ளை அப்ப அவர் சம்பந்தம் இல்லை. தப்பு செஞ்சா உங்க பிள்ளை செஞ்ச வேலையை பாருங்கன்னு ஏன் எது என்று கேட்காம தூக்கி ஒரே அடி. ஏன்னா அவன் வேற பிரச்சனையில வந்திருக்கான். பிள்ளைக்கு அடிச்ச உடனே இவ செகண்ட் ட்ரிப் தூக்கி போறது என்ன தெரியுமா? ஏதோ நீங்க பிள்ளைக்கு மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்க வச்சதே நீ தானே, பிள்ளைக்கு மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறன்னு சொல்லி திரும்ப இவன் மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்காம மறுவா எப்படி இடி அடிக்கிறான்னு அவளுக்கும் ஒரு இடி இடிச்சு விட்டுருவான். முதல்ல வார வர கூல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி என்ன ஏது அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் நாசுக்கா விஷயத்தை சொல்லி பேசக்கூடிய ஒரு புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால், ஒரு நல்ல பேச்சு தொடர்பு கணவன் மனைவிக்கு இடையில இருக்குமாக இருந்தால் அது நல்லா இருக்கும். அதுல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் தெரியும். ஒரு வாப்பா அம்மா பார்த்தா பிள்ளை எல்லாம் உடனே எடுத்துக்குது. டென்ஷன்ல வாப்பா எப்படி நடந்துக்குவார், கோபத்துல எங்க வாப்பா எப்படி இருப்பாரு, அவர் வாப்பா அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்றாரு, குடும்ப பிரச்சனையில அப்படி எப்படி எல்லாம் கையாளுறாரு, அதை பிள்ளை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு விளையாடுறான், ஒரு சின்ன காரை வச்சு உருட்டிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க. அவன் எல்லாம் கவனிச்சுதான் இருக்கிறான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் நல்லா கவனிச்சுதான் இருக்கிறான், எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். எனவே
குடும்ப ரகசியங்கள் வெளியில போகாம நாம பார்த்துக்கொள்ளணும், நாம தீர்த்து கொள்ளணும், நாங்களே முடிவெடுக்கணும், 6 அமர இருந்து பேசணும். ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிறவங்க இப்படி நடக்கும்போது நல்ல சாலிகான வாரிசை உருவாக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார்.